தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரையன் நகர், தனசேகரன் நகர், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மழை வெள்ளம் தேங்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கழிவுநீருடன் மழைநீர் தேங்கியிருப்பதால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுநீர் பூரா வீட்டுக்குள்ள வந்துட்டு கழிவுநீர் பூரா வீட்டு பிள்ளைகள் பூரா வண்டியில கீழே விழுது போகுது. மாநகராட்சி சொன்னா இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம், போர்க்கால அடிப்படையிலங்க ஃபயர் சர்வீஸ் வண்டி நம்மகிட்ட இருக்கு, அந்த வண்டியை கூட எடுத்து கூட விட்டுருக்கலாம். தேவையில்லாம அவ்வளவு ரோட்டையும் உடச்சி நாசம் பண்ணி நடந்து கூட போக முடியல. இன்னைக்கு வந்து பக்கத்துல ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்கு, அவங்ககிட்ட வண்டி இருக்கு, ஸ்பிக்ல வண்டி இருக்கு. ஒரு 10 வண்டியை விட்டு எடுத்தா கூட இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த ஓடையில கொண்டு விட்டா தண்ணி போயிடும். இதுக்கு தேவையில்லாம எந்த அதிகாரிகள் கான் போட்டிருக்காங்க, அளவு இல்லாம எங்க வாட்ட இல்லாம 2 காணும் போட்டு அந்த வானும் போல பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் 440 ரூபாய்க்கு போட்டாங்க. அது மண்ணுக்குள்ள கிடக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல.